ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு செய்கிறது வந்து பைனாப்பிள் கட்டோ பைனாப்பிள் இல்லாமல் செய்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கே நோட்டில் போட்டுக்கோங்க. பைனாப்பிள் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால், ரியல் பைனாப்பிள் எடுக்கிறதா இருந்தால் 300 கிராம் பைனாப்பிளை நல்ல பாக்ஸை சாப் பண்ணி 100 கிராம் சுகர் போட்டு அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சு சுகர் கரைய காட்டில் வந்து அடுப்பில் வச்சிடணும். சுகர் கரைஞ்சி அந்த பைனாப்பிளோட ஜூஸ் எல்லாம் வரும். அந்த வாட்டரோடே ஆஃப் பண்ணி வச்சிடுங்க. அவ்வளவுதான். இன்றைக்கு நாங்க பைனாப்பிள் இல்லாம பைனாப்பிள் எசன்ஸ்ல நியூட்ரிஜெல் யூஸ் பண்ணி எப்படி செய்யறது தான் இன்றைக்கு கிளாஸ்ல சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட்டுக்கே நாங்க நியூட்ரிஜெல்ல செஞ்சு கூல் பண்ணணும். அதுக்கு இன்கிரீடியன்ஸ் போட்டேன். 180 வாட்டர், 180 மில்லியும் கிராமும் ஒன்றே தான். 180 வாட்டர் போடுறேன். ஹண்ட்ரட் 80 கிராம் வாட்டர் போட்டுக்கிட்டு லைன் கிளியர் இல்லாட்டி யார் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. 180 வாட்டர் போட்டுக்குது. இப்போ இதுக்கே வந்து பைனாப்பிள் எசன்ஸ் லாஸ்ட்டுக்கு போடுவோம். இதுக்கே வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர், வாட்டருக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்லா ஹம்தா ஐக்கிறீங்களா கிளாஸ்ல இன்னைக்கு? ஓ மேடம் ஐக்கிறேன். இப்போ பாருங்க, இது வந்து இப்போ மில்க் ஒன்று மாதிரி தானே ஐக்கிறது. இந்த மில்க் வந்து டிரான்ஸ்பேரண்ட் ஆகணும். நாங்கள் பர்னர்ல வச்சு டிரான்ஸ்பேரண்ட் ஆகணும் இந்த மில்க். டிரான்ஸ்பேரண்ட் ஆகி லாஸ்ட்டுக்கு எசன்ஸ் அண்ட் லெமன் yellow கலரையும் சேர்த்துக்கோங்க. ரெட் பென்ல எல்லாரும் போட்டுக்கோங்க. எசன்ஸ் வந்து 2 ட்ராப்ஸ்னா 2 ட்ராப்ஸ் தான், அதுக்கு மிச்சம் போவான. ஏன்னா வந்து நாங்கள் இப்போ இதுக்கு 2 ட்ராப்ஸ், விப்பினுக்கு 2 ட்ராப்ஸ், அப்படி சுகர் சிரப்க்கு அப்படி 2 ட்ராப்ஸ் எல்லாத்துக்கும் போடுறதுனால ஃப்ளேவர் கூடிடும். அதனால கூடயே போடவே வேணாம், ரெட் பென்லேயே போட்டுக்கோங்க மறக்குமுண்டா. இப்போ இதுல நோட்ல போட்டுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் இது வந்து பைனாப்பிளுக்கு தானே செய்றேன். இப்போ ஸ்ட்ராபெரி இல்லாம ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச் இல்லாம பட்டர்ஸ்காட்ச், எனி ஃப்ளேவர், மேங்கோ இல்லாம மேங்கோ கட்டோ, எல்லாத்துக்கும் இந்த ஜெல் வந்து உங்களோட எசன்ஸும். இப்போ ஸ்ட்ராபெரின்னா ஸ்ட்ராபெரி எசன்ஸ் போட்டாச்சு, ஸ்ட்ராபெரிக்கு ஸ்ட்ராபெரி ரெட் கலரிங் போட்டாச்சு. நாங்கள் இப்போ எல்லோ போடுற மாதிரி அவ்வளவே தணிக்குது. எல்லா ஃப்ளேவருக்கும் இது ஒரு பேஸ் தான். ஃப்ளேவரும் கலரிங்கும் டிஃபரெண்ட். அதை நோட் பண்ணிக்கோங்க. அது ரெட்லேயே வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க.
மற்றது ரெட்ல போட்டுக்கோங்க நைட்ரோஜன் ஜெல்லுக்கு. இப்போ நாங்கள் இந்த பேர்ன் பண்ணி இந்த பேன்ல இருந்து செட் ஆகின உடனே இன்னொரு டிஷ்ஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இந்த இதுலேயே பேன்லேயே வைக்க போவாங்க. இப்போ இந்த மில்க் மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக டிரான்ஸ்பேரண்ட் ஆகணுங்க. ஃபுல்லாக டிரான்ஸ்பேரண்ட் ஆகணும்னா பேர்னை ஆஃப் பண்ணிட்டு எல்லோ கலரிங்கும் எசன்ஸையும் போடுவோம். இந்த பாருங்க டிரான்ஸ்பேரண்ட் ஆகிக்கும் வருது, விளங்குதானே? ஃபுல்லாக டிரான்ஸ்பேரண்ட் ஆகணும்னு பேர்ன் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க ஃபுல்லாக டிரான்ஸ்பேரண்ட் ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் 2 drops, lemon yellow 2 drops போடும். லெமன் yellow எடுத்துக்குது. ஒரு 4 drops அளவு போடும். இப்போ இது நல்லா கூல் ஆகணும் எங்களோட கேக்குக்கு, அதனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம். இந்த சிரப்க்கு உங்களுக்கு சுகர் போதான்னு நினைக்குதுண்டா? சுகர் இது மைல்டா தான் நிக்குது. இந்த சுகர் உங்களுக்கு போதான்னு நினைக்குதுன்னு சொன்னா இந்த சுகர் இன்னொரு 1 tablespoon போட்டுப்போம். கலரிங் போத மாதிரி நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பைனாப்பிள் கலர் எங்களுக்கு கிடைச்சிட்டு விலங்குதான். அடுத்து நான் ஒயிட் டிஷ் ஒன்றில் போட்டேன். இப்போ இது நல்லா கூல் ஆகணும். கூல் ஆகின உடனே நாங்கள் கேக்ஸ்க்கு கூல் ஆகட்டும். விப்பிங் க்ரீம் வருவோம். விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்னால மிஸ் கொஞ்சம் சவுண்ட் காணா, நீ பேசுற கேக்குதுல. கேக்குது இல்லையா? இந்த கவரிங் இஷ்யூ வைக்குது நல்லா. நீங்க பாக்குறேன் இப்போ ஓகே பாருங்க. டிஷ்ல கொஞ்சம் சரி தண்ணி இல்லை, தண்ணி இல்லாம பார்த்துக்கோங்க. 300 கிராம் எடுக்கிறேன் நான். விப்பிங் 300 கிராம் எடுக்கிறேன். ரெட்மண்ட் எடுத்துக்கிறேன். மறுவு சொல்றேன், விப்பிங் கிரீம் யூஸ் பண்ணக்குள்ள விப்பிங் கிரீம் கூலா இருக்கணுமே. விப்பிங் கூலா இருக்கணும். விப்பிங் பாக்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னா இங்கனிக்கால வெட்டி
இங்கனிக்கால சின்ன கண்ணு போட்டு இங்கனிக்கால சின்ன கட்டொன்று போட்டு எடுத்துட்டு இந்த கட்டை மறுவா ஃபிலிம் ரேப் ஒன்ல சரி ஃபாயில் ஒன்ல சரி க்ளோஸ் பண்ணி வைங்க. த்ரீ 300 கிராம் போட்டிக்கிறேன். நான் பாக்ஸ் எடுத்து கவர் பண்ணி வச்சிடுங்க. குயிக்கா பீட் பண்ணுங்க. இந்த கையில இருந்த yellow கலரிங் எல்லாம் பிங்க் போட்டு குயிக்கா பீட் பண்றேன். நோட்ல எழுதிக்கோங்க. இந்த விப்பிங் கிரீம் லாஸ்ட்ல தான் எசன்ஸ் ஐசிங் சுகர் எல்லாம் போடுறேன்.
சாஃப்டா தான் இருக்குது. நான் வெயிட் பண்ணணும். மிஸ் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பீட் ஆகணும். இது பாருங்க ஸ்டெப் கேக்குது, ஆனாலும் சாஃப்ட் ஆகிக்குது. ஹை ஸ்பீட்ல போட்டு சிறுமியா உங்களுக்கு தான் ஹை ஸ்பீட்ல போட்டு நல்லா பீட் பண்ணுங்க.
பீட் பண்ணி லாஸ்ட்ல தான் இது பாருங்க இன்னும் சாஃப்டா தான் நிக்குது. பீட் பண்ணி லாஸ்ட்ல தான் எல்லாம் சேர்க்கிறோம் நாங்க. நான் ஹேண்ட் பீட்டர்ல பண்றேன், அதுல பீட் ஆகுது இல்லை. மிஸ் இதுக்கு விப்பிங் பவுடர் போடலும், பவுடர்ல செய்யலுமா மிஸ்? யாரோ பீட்டர் யூஸ் பண்ணி கொண்டு பேசின மாதிரி விளங்குச்சு எனக்கு. மிஸ் இந்த விப்பிங் வந்து பவுடர் அதை யூஸ் பண்ணி செய்யலுமான்னு கேட்டேன் மிஸ். இருங்க, நான் இந்த விப்பி முடிச்சிட்டு வரேன் ஒரு கொஸ்டினுக்கு. ஓகே மிஸ். ஸ்டூடெண்ட் பாருங்க, இப்ப பார்த்தா டிஃபரெண்ட் விலங்கு மோகுந்தா அப்படி ஸ்டிக் ஆயிக்குந்தா பவுல்ல இருந்து நான் தாக்கக்குள்ள அப்படியே திக்குதுங்க ஸ்டிக்கா. இந்த ஸ்டேஜ்ல ஐசிங் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. 100 கிராமுக்கு 1/4, 100 கிராமுக்கு 1/4 சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிக்காம ஒரு நாளும் ஐசிங் சுகர் எடுக்கவே வேணாம். ஒரு டைம் சலிங்க. நான் அப்ப 100 கிராமுக்கு 1/4ன்னு 3 போடுறேன்னு. 1 2 3. ஓகே, 3 போட்டு இப்போ பீட் பண்ணுங்க. பீட் பண்ணி லாஸ்ட்ல ஐசி சுகர் மிக்ஸ் ஆகினோம்னா பைனாப்பிள் எசன்ஸ் போட்டு மிக்ஸ்.
சிறுமியா ஓகேயா பாருங்க, இது பாருங்க, ஸ்பூன்ல இருந்து ஓ பெண்ட் மிஸ். ஆகுது இல்ல. உங்களுக்குனால தான் இண்டிகேஷன். இப்ப பைனாப்பிள் எசன்ஸ் போட்டு போடுறேன், 2 drops. தாத்தா இத கொஞ்சம் செஞ்சுட்டு எனக்கு கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ஹாஃப்ல இதை தேட்ட. செஞ்சுட்டு ரிப்பீட் பண்றேன். ஆஹா. செஞ்சுட்டு ரிப்பீட் பண்றேன், எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. ஆஹா. எசன்ஸ் போட்டு மிக்சிங் கொண்டு கொடுங்க, அவ்வளவுதான். பாத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், அசான் செல்ல போது நான் மியூட் பண்றேன்.
ஸ்டூடெண்ட்ஸ் எங்கட விப்பிங் ரெடி. மறு ஒருக்க காட்டி கொடுற விப்பிங்க. இந்த பாருங்க விப்பிங்னா எங்கட அந்த பட்டில் அட்டாச்மெண்ட்ல இருந்தது அப்படியே டிசைன் நிக்குதா. மற்றது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கே விப்பினை பீட் பண்ண போக்குள்ள லோல போய்த்து ஹை ஸ்பீட் போடுங்க. அதுக்கு பிறகு ஐசிங் சுகரை போட்டு நார்மல் ஸ்பீட்க்கெல்லாம் பீட் பண்ண வேணும். ஹை ஸ்பீட்ல பீட் பண்ணி எடுங்க. விப்பினை நான் மறுவ இந்த ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து நாங்க லேயர் பண்ண போறோம். இப்போ இந்த கேக் ஹைட் தானே, ஹைட்னால நான் வந்து 2 பார்ட்டா பிரிச்சுக்கொற போறேன். அப்ப வந்து எங்களுக்கு ஈஸி, எங்களுக்கு வேண்டிய மாதிரி ரூலர் வச்சு சரி உங்களுக்கு சரி எக்ஸாக்டா 1 இன்ச்னா 1 இன்ச்சுக்கே வேணும்டா ரூலர் வச்சு இப்படி டூத் பிக்கை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கொண்டு இந்த டூத் பிக் இருக்கிற இது வந்து இப்படி நைஃபால நீ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டூத் பிக் இருக்கிற இடத்த கிளியர் தானே. ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இப்படி திரும்ப கட் பண்றது. பிரெட் மாதிரி கட் பண்றல, மற்றது கேக் சாண்ட்விச் பண்றதுக்கு இது மாதிரி நைஃப் ஒன்று எடுங்க. இது மாதிரி வேவி அந்த நைஃப் ஒன்று எடுங்க. டூத் பிக் சரியா மாக்க வச்சு நைஃபை வந்து இன்சர்ட் பண்ணுங்க. இப்படி இன்சர்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கணும் நைஃப். ஒன்று மேல ஒன்று கீழே அப்படி இருந்தா ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கணும் நைஃப். உள்ளுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு, லெஃப்ட் ரைட் சைடு கொஞ்சம் ப்ரெஸ், லெஃப்ட் ரைட் சைடு அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுங்க. இப்படி விளங்குதா நான் செய்யறது? விளங்காட்டி சொல்லுங்க. இந்த ப்ரெஸ் பண்ணி இந்த டர்னிங் டேபிள டர்ன் பண்ணுங்க. மற்றது கேக்கை சாண்ட்விச் பண்ணக்குள்ள வந்து கேக் நல்லா கூல் ஆயிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. வந்து பாருங்க டூத் பிக்கிட்டு வந்துட்டோம். கிளியர் தானே? ஏதாவது லேயர் கட்டரிக்கு தானே, அது லேசி தானே இது விட. ஓ லேயர் கட்டர் இல்ல அது உங்களுக்குமா? இப்பதான் ட்ராக்ஷன் இது ஒண்ணு அப்படி இருக்குது எல்லாம் உங்களுக்கு லேயர் பண்ணிக்கொள்ளையிலும். லே பண்ணியாச்சு. ஓகேயா? இப்ப செகண்ட் லேயர், அதுவும் சேம் மெத்தட். ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே போங்க. பாருங்க டூத் பிக் கிட்டே வந்துட்டு கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப பாருங்க என்னோட லேயர் டூத் பிக் எடுங்க. இப்ப ஓகே தானே? லேயர் பண்ணேன்னு சொல்லி தந்தாச்சு. இப்ப வந்து எந்த நேரமும் கேக்ட பாட்டம் மேலே இருக்கணுமே. மேல துண்டு ஸ்ட்ரெயிட் துண்டு தான் மேல போடணும். இப்ப வந்து நான் ஹாஃப் கப்புக்கு 2 ட்ராப் பைனாப்பிள் போட்டு ஹாஃப் கப் வார்ம் வாட்டருக்கு சுகர் இருந்தா பாருங்க, சுகர் நல்லா கரையாக சுகர் சிரப் செஞ்சு கொண்டிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் சுகர். இப்ப இதை வந்து எங்கட ஸ்பாஞ்ச்ல இப்படி பண்ணுங்க ஃபுல்லா ஸ்பாஞ்சுக்கு. டப் இல்லாம நாங்க மத்த கேக்ஸ்க்கு டப் பண்ணினோமே அது இல்லாம இதுக்கு பண்ணுங்க. பண்ணிட்டு விப்பிங் போடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மெத்தட்ல போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க ரியல் பைனாப்பிள் எடுக்கிறேன்னு சொன்னா ஸ்டூ பண்ணி வச்சுக்கிற பைனாப்பிள
இப்ப நான் நியூட்ரிஜெல் போடுவேன் தானே, அந்த ஸ்டேஜ்ல நீங்க பைனாப்பிள் சங்க்ஸ் போட்டுக்கோங்க, நல்ல டேஸ்ட் ஆயிக்கும். இந்த பாருங்க, ஹாட் வாட்டர் போட்டு க்ளீன் பண்ண தேவையில்ல, அப்படி க்ளீன் ஆகுது கேக். ஜெல் நல்லா கூல் ஆயிக்கணும், நாங்க அப்ளை பண்ண போகல. இந்த ஸ்டேஜ்ல தான் போட சொல்றேன். ஸ்ட்ராபெரி, நீங்க ரியல் ஸ்ட்ராபெரி எடுக்கிறதா இருந்தா, மேங்கோ எடுக்கிறதா இருந்தாலும் ஸ்டூ பண்ணி தான் கேக்குக்கு சேர்க்கணும். மற்றது இது நல்லா கூல் ஆகிக்கணுமே. செகண்ட் லேயர் வச்சிரும். செகண்ட் லேயருக்கு சேம் மெத்தட் தான். சுகர் சிரப் போடுங்க. கெட்டோ எல்லாம் வந்து இந்த டெசர்ட் ஐட்டம் தான். டெசர்ட் ஐட்டம்ஸ்னா டெசர்ட் கிட்டால போடுறது. விப்பின் ஒழுங்கா உங்களுக்கு இந்த இந்த மெஷர்மெண்ட்டுக்கே வந்துச்சுன்னு சொன்னா பட்டர் க்ரீம்க்கும் பார்க்க விப்பிங் டேஸ்ட்டும் தான் ஈஸி உங்களுக்கு. ஸ்பாஞ்சுங்கிற அப்படி ஸ்பாஞ்சி. க்ளோஸ் பண்ணியாச்சு. மேலே ஸ்பாஞ்சுக்கு சுகர் சிரப் கொஞ்சம் போடுங்க. இப்போ க்ரம் கோட்டிங்கு கொஞ்சம் விப்பிடுங்க, கொஞ்சமா போட்டு இந்த பாருங்க, இந்த சைட்ல எல்லாம் வீக்கி தானே, அதெல்லாம் ஸ்க்ரப் பண்ணி இப்ப ரெட் பென்ல போட்டுக்கோங்க. வந்து பாருங்க, இந்த சைட்லிக்கு தானே, சைடு எல்லாம் எக்ஸ்ட்ரா பூச தேவையில்லை. சைட்ல இருக்கிறத க்ரம் கோட் பண்ணிக்கோங்க. சைட்ல இருக்கிறத சைட்ல இல்லாட்டி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது க்ரம் கோட் பண்ணது அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் சரி ஃப்ரிட்ஜ்ல இருக்கணும், இந்த க்ரம் கோட் செட் ஆகிறதுக்கு. இல்லாட்டி இந்த கேக் க்ரம்ஸ் உங்களோட கேக்ல மிக்ஸ் ஆகும். மஸ்ட் கேக் க்ரம்ஸ் கேக்ல மிக்ஸ் ஆகும். ஃபுல்லா கேக்கை கவர் பண்ணுங்க. க்ரம் கோட் செட் ஆக காட்டிலும் ஃப்ரிட்ஜில் வைங்க. எனக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க டைம் இல்லை, நான் செய்கிறேன். நீங்கள் அப்படி செய்ய போனால் கேக்கில் கேக் க்ரம்ஸ் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு ஐசிங்கில் வந்து கேக் வந்து நீட் இல்லை. கஸ்டமர் ஒன்று கொடுக்குறது ஃபர்ஸ்ட்டுக்கே அவங்க கண்ணால் தான் பார்ப்பாங்க, அதனால நீட் ஆயிக்கணும்.
பைப்பிங் பேக்கு நொசில் வந்து தேவையில்ல. நாங்க அந்த பட்டர் கிரீம் எல்லாம் போடுவோம். அத மாதிரி கட் பண்ணி போடையிலும் நான் இப்ப லாஸ்ட்டுக்கு எனக்கு டிசைன் வந்து போட வேணும்னாலும் நான் 2D போடுறேன். சொல்லுங்க. யார் மிஸ் இல்ல? யார் மிஸ் இல்ல? மிஸ் ஓ விப்பிங்க இந்த விப்பிங் நீங்க செய்யற மாதிரி செஞ்சா மெல்ட் ஆகாது தானே? இந்த பாருங்க, உங்களுக்கு ஒன் டைம் விளங்குதான்னு பாருங்க. மெல்ட் ஆகுதான்னு பாருங்க. விளங்குதுங்க. அதான் மெல்ட் ஆகாதுன்னு நான் கேக்குறேன். உங்களோட அப்படித்தான் இருந்துச்சு, மெல்ட் ஆகாத மாதிரி. உங்களுக்கு நாளைத்தான் இன்னைக்கு வந்து விப்பிங்க வந்து மறு ரிப்பீட் பண்றேன். சரியா? ஜெசாக்கலா. இந்த பாருங்க, இந்த இந்த பாருங்க, நான் போட்ட டிசைன் அப்படியே இது இந்த மெல்ட் ஆகிறேன்னா இந்த நேரம் புழுந்து. அதான் ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வச்சு தேவையில்ல தானே மிஸ்? நீங்க சொல்ற மிஸ். ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வச்சா வாட்டர் விடும், அதுக்கப்புறம் மெல்ட் ஆகி புழுந்துடும். மிஸ் இப்போ 1/4 கப் சுகர் போதாட்டி எப்படி இன்னும் இன்னொரு கொஞ்சம் 1/4 எப்படி போடுங்க. போகும்? 100க்கு அது 1/4 போதுமா? இன்னொன்று சேர்த்துக்கோங்க. இது வந்து மைல்ட் டேஸ்ட் தான். ஓ, ஐசி சுகர் மிச்சம் போட போவான். ஐசி சுகர் மிச்சம் போட்டாலும் விப்பின் மெல்ட் ஆகும். மத்தது மிஸ் இப்போ ஐசிங் சுகர் இந்த இது விப்பிங் கிரீமுக்கு டார்க் கலர்ல வர்றதுக்கு நம்ம என்ன செய்யற? கலரிங் விப்பிங்க்கு போட்டா டார்க் அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு கஷ்டம் உமா விப்பிங்க்கு. ஏன் இல்ல, தெரியுமா? ரெட் விப்பின் கலர்ல டபுள் போட்டா பாயில் பண்ண பிங்க் கலர்ல வருது. அதுதான் விப்பிங்க வந்து டார்க் கலர் அச்சீவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு ஒரு ட்ரிக்ஸும் இல்லையா? ட்ரிக்ஸ் ஒன்று இருக்கி, நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். அவர் ரெட் கலர்ல வேணும்னு சொன்னா என்ன மிஸ் செய்யற? பவுடர் அப்படி போடுறதா இல்ல? ரெட் கலரிங் வந்து ஜெல் கலர் யூஸ் பண்ணணும். திக் கலர், திக் ஜெல் கலர் பேஸ்ட், லிக்விட் ஒன்னும் யூஸ் பண்ணப்படாது. ஜெல் கலர் பூசணும், இல்லாட்டி பவுடர் கலர் போடணும். சரி மிஸ். மத்தது இன்னும் யார் கேட்ட? விப்பின் பவுடர் யூஸ் பண்ண கேட்டொத்த மறு ஹம்தா என்ன கேட்டீங்க சொல்லுங்க பாப்போம். விப்பிங் தந்தத விப்பிங் பீட் பண்ணதான் ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் சொல்லு. விப்பின் வந்து இந்த பாருங்களேன், விப்பினை வந்து ஒழுங்கா பீட் பண்ணி எடுத்துக்கணும். எங்களுக்கு விப்பின் மாதிரி ஈஸி கேக் கொண்டு செய்யறதுக்கு வேற ஒன்றுமே இல்லை. அதே நேரம் விப்பின் இப்படி வராட்டி கேக்கே வானாண்டு வைத்துடும், வெறுத்து போறதாத்தா. ஒவ்வொருத்தர் இல்ல தாத்தா, என்ன விப்பிங் வந்து கொஞ்சம் லூஸ் ஆவிடுற. ஐசி சுகர் தான் பிரச்சனை இருக்கும். ஐசி சுகர் கூட போடப்படாது. ஐசி சுகர் கூட போட்டா மெல்ட் ஆகிடும். அதுதான் பிரச்சனை இருக்கும் நினைக்கிறேன். இப்ப ட்ரை பண்ணுங்க என்ன மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ்.
ஆமா. மிஸ் மத்தது நீங்க ஒரு யாரும் என்ன 20 கேட்டா மினிட்ஸ் பீட் பண்ணிருப்பீங்களா? ஒரு 20 மினிட்ஸ் பீட் பண்ணிப்பேன். பீட்டிங்ல தான் நிக்குது. ஹை ஸ்பீட்ல பீட் பண்ணுங்க. தாத்தா விப்பிங்க மட்டும் ஃபர்ஸ்ட் பீட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தானே இது போட்டீங்க ஐசி சுகரை? மெத்தட் வந்து மறுவா கிளியரா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. என்ன ரெட்ல தான் ஹாஃப்ல எழுதிக்கோங்க. என்ன சொல்லுங்க தாத்தா. தெரியுமா, விப்பின் வந்து இப்ப நாங்க வந்து யூடியூப்ல எல்லாம் பாக்குறது ஐஸ் பாத்ல வைக்கணும், விப்பிங் பீட் ஓ பண்ற ஹுக்ஸ் வந்து கூல் வைக்கணும், ஒன்றுமே தேவையில்ல. சரியா? எங்கட விப்பிங் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்தோன்னே நாங்க பீட் பண்ணணும். விப்பினை வெளியே வச்சு விப்பின் தண்ணி ஆவி அதுக்கப்புறம் பீட் பண்ணலாம். கிளியர் வேற தானே? ஃப்ரீசர்ல வைக்கணும். ஃப்ரீசர்ல தான் வைக்கணும். கீழே ஃப்ரிட்ஜ்ல வைக்கப்படாது விப்பின் ஒரு நாளும். விப்பின் மேல வச்சோன்னா ஃப்ரீஸ் ஆகி ஒரு ஜாய் ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகின மாதிரி ஓ இருக்கும். அத மாதிரி ஸ்டேஜ்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். பிழைக்கவே அது விட்டமின் நான் 100% வாரண்டி பண்ணி தருவேன் உங்களுக்கு. சரி தாத்தா. ஐத்தான் மிஸ் ஆகுறது ஐக்குமா அப்ப? ஓ, விப்பின் மஸ்ட். விப்பின் வந்து கொண்டு உடனே ஃப்ரீசருக்கு போடுங்க. இந்த செய்ய போக்குல லிக்விடா ஊத்தவான கூலாவே பீட் பண்ணுங்க. லோ லோ ஸ்பீட்ல இருந்து ஹை ஸ்பீடுக்கு பேத்துடுங்க. மறு ஐசிங் சுகர் மிக்ஸ் பண்ணக்குள்ள ஹை ஸ்பீட்லயே மிக்ஸ் பண்ணுங்க. இது பாருங்க 10 மினிட்ஸ் சரி போகல இந்த கேக்க ஃபினிஷ் பண்றதுக்கு எனக்கு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க இப்ப நான் பைப் பண்றேன் தானே, பைப் பண்ணக்குள்ள உங்களுக்கு கண்ணுல வேலைங்க உங்களோட கையில தான் நிக்குது. இந்த பாருங்க அந்த கேக்க பார்க்கல பாருங்க. கொஞ்சம் இடத்துல ஐசிங் போதாத மாதிரி இருக்குதுன்னு சொன்னா இந்த இது மாதிரி கொஞ்சம் எடுத்து அங்கனைக்கு அப்ளை பண்ணி மறுவா ஸ்க்ரப் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஐசிங் போதா மாதிரி இருக்குதுன்னு சொன்னா அங்கனைக்கு கொஞ்சம் ஐசிங் போட்டு செஞ்சுக்கோங்க. ஸ்மூத்தா ஸ்க்ரப்பரை கொண்டு போங்க, அவ்வளவுதான். இந்த பாருங்க ஷேப் ஆகுறது உங்களுக்கு விளங்குதா வீடியோல? ஓ மிஸ் விளங்குது. பாருங்க. பாருங்க சிறுமியா நீட்ட பாருங்க. இந்த ஓ இப்படி மிஸ். இப்படி எல்லாம் மார்க்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சமா மறு இப்பயும் ஸ்க்ரப் பண்ணுங்க. அப்ப நல்லதா கிளீனா கிடைச்சிடும். இந்த பாருங்க அதெல்லாம் எங்கட கையில தான் இருக்குது. மத்தது பிராக்டிஸ். பிராக்டிஸ் தான் மெயின். நீங்க உங்களோட கை திருந்தணும் எல்லாம் ஆகுறது வந்து பிராக்டிஸ் ஆகும். சிறுமியா சட்டிஸா இப்ப? ஓ மிஸ். நாளைக்கே ஒரு கேக் ட்ரை பண்றீங்க நீங்க. இன்ஷா அல்லாஹ். நான் அப்படித்தான் மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கும் நீங்க நல்ல ஃபீட்பேக் தந்தா ஹாப்பி தானே, அதனால நாளைக்கே ட்ரை பண்ணுங்க. ஓ மிஸ். ஓகே பாருங்க கேக் நல்லா கிளீனா இருக்குது. நாங்க மேல ஷார்ப் எட்ஜ கொஞ்சம் செஞ்சுக்கோ.
இப்போ இந்த ஸ்டேஜ்ல பைனாப்பிள் சங்க்ஸை போட்டு செரி வைக்கவும் மேலும். நான் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன், பிக்சர்ஸ் கொஞ்சம் அனுப்புறேன் பாருங்க. பைனாப்பிள் கெட்டோ ஒன்று டவுன்லோட் பண்ணி பாருங்க, வரும். இப்போ டெக்கரேஷன் வந்து எங்களோட விருப்பம் தான். ஸ்மூத்தாக கொண்டு போங்க, விப்பினோட மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணுமே ஜெல்ல. விளங்குதா? இன்னும் கொஞ்சம் இது கூலாக விட்டா திக்காகும் எங்களோட ஜெல். நான் ஃப்ரிட்ஜில் சரி வைக்கேன்ச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காய்க்கணும். நான் இப்போ இதை ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க மாட்டேன், வெளியே தான் வச்சுவேன். நான் ஒரு நாளும் பட்டர் க்ரீம், பட்டர் கேக் ஆகிக்கட்டும், விப்பிங் கேக் ஆகிக்கட்டும் வெளியே வச்சவே மாட்டேன். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சவே மாட்டேன். தாத்தா விப்பிங்கே வைக்க தேவையில்லையா அப்ப? தேவையில்லை, இது இப்படியே இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தா அப்படியே இருக்கும். இந்த பாருங்க, இப்ப நான் இப்ப இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுமே ஒன்றுமே இது அப்படியே தான் நிக்குதா. ஓ ஓ. பர்ஃபெக்டா விப்பிங் வந்துச்சுன்னா பயப்படவே வேணும். மரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோம்னா கூல்ல நல்லா கல்லாட்டம் இருக்கும் உங்களுக்கு. வெளியே ரூம் டெம்பரேச்சர் ஆவினோன்னு நல்லா இப்படி பபிள்ஸா வாட்டர் விடும். கிளியரா? விப்பிங் பழுதாவாதா மிஸ் வெளியால வச்சா? இல்ல இல்ல, நீங்க ஒன் டே டெலிவரி தானே. நீங்க செஞ்சு அடுத்த நாள் டெலிவர் பண்றது தானே. நான் சாக்லேட் கனாஷ் செஞ்சு வச்சு கொண்டிருக்கிறேன், டிசைன் ஒன்று போட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கு. சரியா? இதுக்கு வந்து இந்த சின்னதா கட் ஒன்று போட்டுக்கோங்க, லைன்ஸ் கீறதுக்கு மாதிரி. லைன்ஸ் கீறதுக்கு டூத் பிக் கொண்டு எடுத்து ஒரு லைன், டூத் பிக் மறுபடியும் க்ளீன் பண்ணிக்கோங்க.
விளங்குதா டிசைன்? அப்புறம் மறுபக்கம் திருப்பி மற்ற சைட் லைனுக்கு இந்த டூத் பிக்கை வந்து எந்த நேரமும் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் கீறினதுக்கு போகிறோம் அதே இதோட போவான. ஓகே தானே? இப்போ எங்களுக்கு வந்து டெக்கரேஷன் எங்கட டிசைனை பொறுத்து தான் எங்களோட டெக்கரேஷன். இப்போ இதுக்கு செரிஸ் வச்சேலும் செரிஸ் வந்தா எல்லோக்கு ரேட் நல்லா இருக்கும். எங்கட விருப்பம். இப்போ ஃபைட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வேண்டிய டிசைன். சில்மியா பாருங்க டிசைன் அப்படியே இருக்குது. மிஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த மிடில் ஸ்பேஸுக்கு தான் அங்கனைக்கு பைனாப்பிள் பீசஸ் வைக்கவும் மேலும் உங்களுக்கு. செரிஸ் ரொம்ப நல்ல லுக் ஆயிடும். எங்களோட கேக் நல்லா ரிச்சா காட்டும். இது ரிச் கேக் தானே? மிஸ் இந்த கேக்க விப்பிங் கிரீம்ல மட்டும் தான் செய்ய முடியுமா இல்லைன்னா மத்த நார்மல் ஐசிங்லயும் செய்ய முடியுமா? விப்பிங் கெட்டோஸ் விப்பிங் ஒன்லி பட்டர் கிரீம் போடலாம். ஓகே மிஸ். யார் பவுடர் யூஸ் பண்ணா நான் பேலன்ஸ் டிசைனுக்கு எங்கட எல்லோ ஜெல்லே போடுறேன்னு மேலால. மிஸ் இந்த ஜெல் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா அதை ஃப்ரிட்ஜ்ல நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியுமா? வச்சு யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கொள்ளணுமே. ஆஹா மிஸ். ரீயூஸ் பண்ணல. ஓகே மிஸ். பாருங்க எங்கட கேக்க வடிவரிச்சு மிஸ். சிறுமியா பாருங்க கேக் அங்கிட்டு இங்கிட்டு கோணல் அப்படி ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாவே இருக்குது. இது வந்து ½ கிலோ கேக்குன்னு செல்லும். ½ கிலோ இக்கும். ½ கிலோ கேக்குன்னு செல்லவே இல்லை. அப்படி ஹைட் ஆகிக்குது. மிஸ் இத பிரைஸ் எவ்வளவுக்கு கொடுக்கல இப்படி எல்லாம் செஞ்ச? கெட்டோஸ் வந்து நார்மலா இப்ப நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணாம செய்யறேன்னு சொன்னா, இப்படி செய்யறேன்னு சொன்னா, இந்த நியூட்ரிஜெல் யூஸ் பண்ணி பைனாப்பிள் ஃபிளேவர் போட்டு செய்யறேன்னு சொன்னா ஒரு பிரைஸ். பைனாப்பிள் போடுறேன்னு சொன்னா பைனாப்பிளுக்கு வர அமௌண்ட் ஆட் பண்ணி தான் நீங்க கேக்குக்கு செல்லணும். மற்றது வந்து கெட்டோஸ் வந்து சரியான எக்ஸ்பென்சிவ். கெட்டோஸ் வந்து எல்லாமே நான் இப்ப எல்லா ரெசிபிஸ் போடுவேன். பட்டர் ஸ்காட்ச், ஸ்ட்ராபெரி எல்லாம் சேம் இதே மெத்தட் தானே. இந்த எசன்ஸ் தான் மாறுது. மற்றது இது வந்து எக்ஸ்பென்சிவ். இந்த கெட்டோஸ் வந்து நார்மல் கேக்கும் பார்க்க எக்ஸ்பென்சிவ்.
மிஸ் மிஸ் அந்த ஜெல் எப்படி செஞ்சீங்க மிஸ்? நான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் ஆனேன். ஜெல் வந்து செஞ்சேன். கொஞ்சம் ஒரு செகண்ட் தாங்க, எனக்கு சேர் வந்து மிஸ் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. பூவரசியா கேட்டீங்க? இப்ப யார் பேசின? ஹலோ மிஸ் கௌரி. கௌரி சொல்லுங்க மிஸ். கௌரி. என்ன வேணும் கௌரி உங்களுக்கு? ஜெல்லா, இந்த நியூட் ஜெல்லா? ஜெல் வந்து நான் ரெசிபில போட்டுக்கிறேன் தானே. ரெசிபி தந்திக்கிறேன் வந்து 180 ml 180 ml 180 கிராம் ml எல்லாம் ஒன்று தான், சேம் தான். சரியா? ஒரு பவுல் ஒன்றுக்கு 180 ml வாட்டர் போடுங்க. கேக்குதா? மிஸ் 180 ml வாட்டர் போட்டு அதுக்கே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் நல்லா நிறைச்சி எடுங்க. சரியா? கார்ன்ஃபிளவர், சுகர், இந்த மூணு மட்டும். எசன்ஸும் கலரிங்கும் லாஸ்ட்டுக்கு. அப்படி லாஸ்ட்டுக்குன்னே போட்டுக்கோங்க நோட்ஸ்ல. சரியா? நேரத்தோட போட்டு ஹீட் பண்ண போவான. அப்ப கார்ன்ஃபிளவரும் மிஸ். சுகரையும் போட்டு அடுப்புல வச்சு ஹீட் பண்ணுங்க. அப்ப நாங்க கார்ன்ஃபிளவர் போட்டோன்னே மில்க் மாதிரி இருக்கும். அது அந்த மில்க் வந்து ஃபுல்லா டிரான்ஸ்பேரண்டாவும் நீங்க ஹீட் பண்ணக்குள்ள டிரான்ஸ்பேரண்ட் ஃபுல் அந்த மில்க் ஃபுல்லாவே டிரான்ஸ்பேரண்ட் ஆகணும்னா குயிக்கா ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு நாங்க இப்ப ஃபிளேவர் சேர்க்கிறோம்னா பைனாப்பிள், ஸ்ட்ராபெரிக்கு ரெட் கலர், பைனாப்பிளுக்கு yellow கலர் போட்டு மிக்ஸ் பண்ணி உடனே அந்த பேன்ல இருந்து இன்னொரு டிஷ்க்கு மாத்திடுங்க. ஓகே மிஸ். அதுக்கப்புறம் நல்லா கூல் டவுன் ஆகணும். இது இன்னும் கொஞ்சம் கூல் ஆகணும். கூல் ஆயினா இந்த பாருங்க அப்படி நல்லாவே செட் ஆகிடும். நல்லா கூல் ஆயினா இப்படி இந்த கொட்டாது. நல்ல போரிங் மாதிரி போல வந்து எடுங்க. அவசரம்னா ஃப்ரிட்ஜ்ல வைங்க. அவ்வளவுதான். மத்தது இந்த நியூட்ரிஜெல் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்ப இது கெட்டோஸ்க்கு இல்ல, மத்த கேக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிடும். எங்கட ஃபிளேவர் நாங்க தான் போடணும். ஸ்ட்ராபெரி, இப்ப ப்ளூபெரின்னா ப்ளூ கலர் போட்டு ப்ளூபெரி ஃபிளேவர் போட்டா ப்ளூபெரி. இது வந்து மிஸ் இது சேல் ரியல் பண்ண ஈஸி. பைனாப்பிள் செய்யறேன்னு சொன்னா ரியல் என்ன பைனாப்பிள்ல சொன்னீங்க? வந்து செய்யறதுன்னா நோட்ஸ்ல போட்டுக்கோங்க. ரியல் பைனாப்பிள்ல செய்யறதுன்னா இதே மெத்தட் தான். வித்தவுட் திஸ் ஜெல், இந்த ஜெல் இல்லாம ரியல போடுவோம் நாங்க. இப்ப நாங்க ஜெல் போட்டோம் தானே, அங்க எல்லாம் வந்து இப்ப நான் சொன்னேன் பைனாப்பிள் 300 கிராம்ஸ்க்கு 300 கிராம்ஸ் சாப் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன கியூபா வெட்டிக்கோங்க. நடுவுல அந்த காம்பு மாதிரி இருக்குது, அதை வெட்டிடுங்க. அதோட போட வேணும் பைனாப்பிள். பாக்ஸா வெட்டி அதுக்கு 300 கிராம்ஸ் ஸ்கேல் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா சில பைனாப்பிள் சரியான இந்த புளி, அதனால ஸ்கேல் பண்ணி எடுங்க. சும்மா ரெண்டுமா 1 பைனாப்பிள வெட்டி 100 கிராம் சுகரை போட்டுக்கொண்டு செய்யவான. மெஷர்மெண்ட் எந்த நேரமும் மாச்சல் பார்க்காம மெஷர்மெண்ட்லயே செய்யுங்க. 300 கிராம் பைனாப்பிளுக்கு 100 கிராம் சுகர் போட்டு இப்ப நான் அடுப்புல வைங்க. அடுப்புல வைக்கிற வந்து மிச்ச நேரம் அந்த பைனாப்பிள் இப்படி சுருங்கி போக்கம் வைக்கிறல்ல. சரியா? ஸ்டூ பண்றவங்க எப்படி நாங்க போட்டுக்கிற சுகர் வந்து கரைஞ்சிடணும். கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடணும். கிளியர் தானே? அது ஆஃப் பண்ணிட்டு அதே உடனே இன்னொரு பேனுக்கு மாத்தினோன்னு இந்த பைனாப்பிள் இருக்கிற ஜூஸ் எல்லாமே நல்லா இன்னும் கொஞ்சம் வாட்டரியா வரும் எங்களுக்கு. அப்ப இந்த சுகர்ல இருக்கிற வாட்டர், பைனாப்பிள் இருக்கிற வாட்டர் எல்லாம் இது மாதிரி ஜூஸ் கிடைக்கும் எங்களுக்கு. அந்த ஜூஸால 2 கரண்டி ஜூஸோட பைனாப்பிள் பீஸோட லேயர் பண்ணுங்க. லேயர் பண்ணிட்டு இங்க மிடிலுக்கும் அந்த சங்க்ஸ் கொஞ்சத்தை போடுங்க. அப்போ வந்து கேக் சாப்பிடக்குள்ள அவ்வளவுக்கு நல்ல டேஸ்ட் ஆயிக்கும். பைனாப்பிள் துண்டுகள் கடிப்படக்குள்ள அவ்வளவுக்கு நல்ல ரிச் டேஸ்டும் கொடுக்கும். கேக் அப்படி நல்ல டேஸ்ட் ஆயிக்கும். கிளியரா? சரி மிஸ்.
இந்த பாருங்க சேமியா ஸ்பூன்ல போட்டது அப்படியே இக்கி. மத்தது நீங்க ஐசிங் சுகர் ஓ கூடவே மிஸ் போட்டுக்கொள்ளவானா 100 கிராமுக்கு இன்னொரு 1/4 போட்டதுக்கு பரவாயில்ல, அதுக்கு மிச்சம் போவானா. சரி மிஸ். மற்றது ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப ஐசிங் சுகர் போதாமைக்கு அப்படி எல்லாம் யோசிக்க வேணாம். ஏன்னா இப்ப நாங்க வந்து உள்ளுக்கு போட்டுக்கிற சுகர் சிரப், கேக்ட ஸ்வீட்னஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்வீட் கூட ஆகணும்னா கேக் தின்னவும் இல்லை. மைல்டா இருந்தா தான் இந்த விப்பிண்ட ஃபிளேவர், இந்த பைனாப்பிள் ஃபிளேவர் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். அதனால சுகரை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பாத்துக்கோங்க. வேற என்ன டவுட் இருக்குது? மிஸ் நான் அந்த ஃபொண்டன்ட் ஐசிங் கொஞ்சம் கேட்டிருந்தேன் மிஸ். ஃபொண்டன்ட் ஐசிங் மெஷர்மெண்ட் தானே. மெஷர்மெண்ட் தவறவான மெஷர்மெண்ட் எக்ஸாக்டா எடுத்துக்கோங்க. ஜெலட்டின் தந்திக்கிறேன் தானே. ஜெலட்டின 1 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறதா 1 டேபிள் ஸ்பூன் நல்லா நிறைச்சு எடுங்க, கோன் மாதிரி. சரியா? இப்ப நான் பேக்கிங் பவுடர்ல எடுக்கிறேன், கட் பண்ணி ஹெட் அப்படி ஒண்ணு எடுக்குவானா. ஜெலட்டினை நல்லா நிறைச்சி ஜெலட்டின் போடுற கப்பிக்கு தானே தண்ணி ஒன்றும் இல்லாம நல்லா வைப் பண்ணிக்கோங்க. ட்ரை ஆன கப் ஒன்ல ஜெலட்டின் 4.5 டேபிள் ஸ்பூன் வாட்டர் போட்டு ஜெலட்டின் நார்மல் வாட்டரை கூல் வாட்டர் போட்டு கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கு கிளிசரின் குளுக்கோஸ் சிரப்பையும் போட்டு டபுள் பாயில் பண்ணுங்க. டபுள் பாயிலிங் பண்ணக்குள்ள வந்து எங்கட இந்த லிக்விட் வந்து நல்லா ஹீட்ல இருக்கணும். கொஞ்சம் எல்லாம் கரைஞ்சிட்டுன்னு சொல்லி பொண்டன பெனைய போவானு. கிளியர் தானே? நீங்க கொஞ்சம் அந்த லிக்விட கையில வச்சு பாருங்க, உங்களோட கை நல்லா சுடுதுன்னு சொன்னா ஓகே, எங்களோட மிக்சர் ஓகே. அப்ப வந்து நாங்க தந்திக்கிற ஐசிங் சுகர் தானே, ஐசிங் சுகரை சளிச்சு வச்சுக்கோங்க. ஐசிங் சுகரை சளிச்சு வச்சு அதுல ஒரு 500 கிராம் நீங்க வந்து ஃபொண்டன் செய்யற பவுலுக்கு போட்டுக்கோங்க. பேலன்ஸ எல்லாத்தையும் போட்டுக்கொள்ள வேணாம். அந்த போட்ட பவுலுக்கு இந்த மிக்சரை ஊத்தி குயிக்கா மிக்ஸ் ஒன்று கொடுங்க. நல்லா திக்கான ஸ்பூன் ஒன்றால மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு அப்புறம் பேலன்ஸ் ஐசிங் சுகர் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓகே செய்யறதா மிஸ். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் செஞ்சு பாருங்க. ஓகே மிஸ். ஓகேம்மா. வேற யாரு? பவுடர் விப்பிங்க்கு சென்னேனா நான்? இல்ல மிஸ் சொல்லல நீங்க. பவுடர் விப்பின் வந்து இப்படித்தான். ரசாக்கோ பிராண்ட் இது பவுடர் விப்பின். அதுல வந்து பின்னுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து பேக்ல வந்து இந்த கொடுத்திருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அதை யூஸ் பண்றேன்னு சொல்லி. அந்த பேக்கெட் ஷெஷேல 100 கிராமுக்கு 100 கிராம் மில்க் ஊத்தணுமா, சில் மில்க் ஊத்தணுமான்னு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இது பின்னுக்கு. அதை பார்த்து தான் நீங்க செய்யணும். எப்படியும் விப்பின் பவுடருக்கு வந்து சில் மில்க் தான் ஊத்தணும். சில் மில்க் ஊத்துறோம்னா ஃப்ரெஷ் மில்க் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கா எங்க மில்க செஞ்சு நல்லா கூல் பண்ணி எடுங்க. எடுத்து அந்த குவான்டிட்டிக்கு மாதிரி அமௌண்ட்டை போட்டு பீட் பண்ணுங்க. அதுவும் இப்படியே தான் லோல போயிட்டு ஹைக்கு போங்க. விப்பின் பீட்டிங்ல தான் நிக்குது, வேற ஒரு மேஜிக்கும் இல்ல. பீட்டிங்ல தான் நிக்குது. ஒன் சைட் பீட் பண்ணணும், ரைட் சைடே பீட் பண்ணணும்னு இல்ல. உங்களுக்கு கை வந்த மாதிரி பீட் பண்ணுங்க. எங்களுக்கு பீட் தான் ஆகணும், எங்களோட மிக்சர் பீட் தான் ஆகணும். அதனால நல்லா பீட் பண்ணுங்க ஹை ஸ்பீட்ல. நான் இது பிக்சர் ஒன்று எடுத்துட்டு கட் பண்ணி அனுப்புறேன். இப்ப மிஸ் இந்த பேலன்ஸ் இருக்கிற விப்பிங் மிக்ஸர் ஃப்ரீசர்ல வைக்கணுமா, நார்மல் கூல்ல வைக்கணுமா? ஃப்ரீசர்ல வைங்க. ஃப்ரீசர்ல தான் வைக்கணும். ஃப்ரீசர்ல வச்சுட்டு எடுக்கும் போது 1 ஹவருக்கு முன்னுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல வெளியே வைங்க.
வச்சுட்டு பீட் பண்ணணுமா? பீட் பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு அந்த மெல்ட் ஆயின மாதிரி ஒரு ஃபீல் இருந்தா பீட் பண்ணுங்க. சரி மிஸ். டீச்சர் உங்களுக்கு இந்த நீங்க 3 செஞ்ச கிளாஸஸ் கேக் ஃபர்ஸ்ட்லோட சன்னா இல்ல டீச்சர் அஸ்ரீண்ட யாருண்ணா நீங்க? இல்ல மிஸ், மகள் மகள் பார்த்துட்டு அவ சொல்றாரு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாத்துக்கும் கட் பண்ணி பீசஸ் தரையிலும்னா தந்துடுவேன் ஆன்லைன்ல. சரி மிஸ், நம்மட சொல்லுங்க. கோர்ஸ் முடிஞ்சது இப்போ கன்விகேஷன் என்னவும் செய்வாங்களா? எஸ், லாஸ்ட்ல நான் இப்ப 2 டயர் கேக்ஸ் தருவேன், எல்லாத்துக்கும் ஃபொண்டன் கேக் தருவேன். இன்னும் 3 கிளாஸ் தான் நிக்குது உங்களுக்கு. 3 கிளாஸ் தானா? இன்னும் 3 கிளாஸ் தான் இருக்குது. கவலையா இருந்துச்சு. இன்னும் 3 கிளாஸ் இருக்குது. அதுல உங்களுக்கு கவர் பண்றேன். இந்த ஃபொண்டன் 2 டயர், மூஸ் கேக், சீஸ் கேக். ஆஹா. அவங்களுக்கு டிப்ளமா தேர்ட் பேட்சுக்கு நான் ஃப்ளவர்ஸ் தரவும் இல்லைன்னா ஃப்ளவர்ஸ் தருவேன். இந்த வீக் அசைன்மெண்ட் போடுறேன். ரோஸ் ஃப்ளவர் நன் மெல்டிங் நான் மெசேஜ்ல போடுறேன். செகண்ட் பேட்ச் மக்களும் இன்னைக்கு ஜாயின் ஆகிக்கிறாங்க. அவங்க செஞ்சுட்டாங்க ஆல்ரெடி. நீங்க தான் செய்யணும். தேர்ட் பேட்ச் ஹம்த நாங்க எத்தனை அசைன்மெண்ட் முடிச்சுக்கிறோம்? ரோல் கேக் விடுங்க. ரோல் கேக் ஸ்கிப் பண்ணியாச்சு. ரோல் கேக் இல்லாம அதான் ரெட் வெல்வெட் அது அசைன்மெண்டா தந்தீங்க? ரெட் வெல்வெட் அசைன்மெண்ட் ஒன்று தந்தேனா? இல்லையே, இல்ல ரெட் வெல்வெட் கப் தரல. கேக், கப் கேக் அந்த அது. கப் கேக் 2D ஒன்று தந்தேன். ஓ அதோட இதுதான் தந்தீங்க, ரோல் கேக் தான் தந்தீங்க. அது இப்ப இல்லைன்ற மாதிரி சொன்னீங்களே. ரிப்பன் கேக் தந்தீங்க தானே அசைன்மெண்ட்? அந்த என்ன பேசிக்கணும் நீங்கம்மா? இல்ல தாத்தா, அப்படியே ஸ்ட்ரெக் ஆகிட்டு. கப் கேக்கும் அதோட ரோல் கேக் தந்தீங்க, ரிப்பன் கேக் தந்தீங்க லைக்மா. ஜூம் அப்படி எண்ட் ஆயிட்டு. ஓகே, இப்ப கேக்குதா? ஓ தாத்தா, கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூஸ் ஆயிக்கும். ஐத்தா நீங்க பேசுறதும் கேக்குது இல்ல. ஹம்தா என்ன சொன்னீங்க? தாத்தா அந்த கப் கேக் அதுவும் மத்தது வந்து ரிப்பன் கேக் தந்தீங்க, அதுவும் மைக்கும். அதோட ரோல் கேக் வந்து அது ரெண்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓ சரி, அப்ப நான் இன்னைக்கு 2 அசைன்மெண்ட் போட நான் இதே தந்தேன். ஸ்விஸ் ரோல் இப்ப ஸ்கிப் ஓ பண்ணியாச்சு. ட்ரேஸ் இல்லை. அப்ப ஓ வந்து நான் இன்னைக்கு அசைன்மெண்ட்ஸ போடுறேன். நீங்க டைம் கிடைக்கிற நேரம் எல்லாம் சப்மிட் பண்ணுங்க. சரி தாத்தா, இப்ப லாஸ்ட் டேட்னு போட்டுடுங்க. ஓகேம்மா. சரி தாத்தா. சரி ஸ்டூடெண்ட்ஸ், வேற சரி டவுட் இருக்குதா? இப்ப எல்லாரும் பைனாப்பிள் கேட்ட வந்து கூகுள்ல பார்த்து சர்ச் பண்ணி பிக்சர்ஸ் டவுன்லோட் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு ஐடியாஸ் வரும். இந்த அசைன்மெண்ட் தாங்க தாத்தா, லேஸ் ஆயிக்கும் இப்ப செஞ்சு படு. ஆயிட்டா
இப்ப விபின் அசைன்மெண்டோட தரத்தான் நினைச்சிக்கிறேன். நான் வேற அசைன்மெண்டோட யோசிச்சு நின்றேன். இப்ப விபின் தான் தரணும் எல்லாத்துக்கும். ஓ தாத்தா நல்ல நான் தந்தாதான் செஞ்சு படும். அது தன் தந்தாதான் செய்வீங்க. ஏன்னா இல்லாட்டி எல்லாரும் கேலஸத்தான் இருக்கிறீங்க. இல்ல தாத்தா பட்டர் கிரீம்லயே தானே ஈக்கிற. அப்ப விப்பிங் வந்து தொட்டு படுறல்ல பெருசா. இல்ல அதுதான் எல்லாத்துலயும் மிஸ்டேக் என்ன தெரியுமா வந்தா ஃபொண்டனுக்கு நிறைய எக்ஸ்பர்ட் எல்லாம் நிறைய கேக் செய்யறது எல்லாம் ஃபொண்டன் டச் பண்ண போறல ஃபொண்டனுக்கு சரியான பயம். ஓ அப்ப வந்து பயந்து கொண்டிருந்தா ஒன்றுமே ஆகுறல்ல. சரி. பிழைச்சிண்டா பிழைச்சா என்ன பிழைச்சா வந்து திங்ஸ் தான் வேஸ்ட் தான் இனி பிழையாம நாங்க வந்து படிச்சு கொள்ளலாம். ஃபர்ஸ்டுக்கே சரி வந்தா ஓகே அது வேற. அப்ப வந்து பிழைச்சிச்சுன்னா எங்களுக்கு இன்னைக்கு பிழைச்சிச்சு எங்களுக்கு இதாலத்தான் எனக்கு இன்னைக்கு பிழைச்சிச்சு எங்கட இந்த ஜெலட்டின் மிக்சர் ஆறினத்தாலத்தான் எங்கட மைண்ட் செட் ஆகும். அப்ப வந்து திங்ஸ் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். திங்ஸ் வேஸ்ட் ஆன பரவாயில்ல பொருளுக்கு நல்லாவே பெர்ஃபெக்டா வந்துடும். அதனால திங்ஸ் அநியாயமே இது சரி வருமா அப்படின்றலாம் யோசிக்க வேணாம். இப்ப தந்த குவான்டிட்டிக்கு ஹாஃப் செஞ்சு பாருங்க. எல்லாம் ஹாஃப் செஞ்சு பாருங்க. ஃபுல் செய்யணும்னு கட்டாயமே இல்லை. ஹாஃப்க்கு செஞ்சு பாருங்க. ஹாஃப்லையும் ஹாஃப் வேலும்னா அதுவும் செஞ்சு பாருங்க. ஸ்பூன் இல்ல அது இதுன்னா யோசிக்க வேணாம். ஹாஃப் டீஸ்பூனா ஹாஃப் டீஸ்பூன்லயும் ஹாஃப் எடுங்க முடிஞ்சு டீஸ்பூன்ல கஷ்டப்பட தேவையே இல்லை. இன்னும் பாருங்க ஜெல் வந்து இப்பதான் ஆறிக்கிண்டா செட்டா விக்குது விலங்கு தகிரி பீஸ் வந்து. ஓ தாத்தா அதுதான் நல்லா கூலாவினோடனே போடுங்க. அப்ப நான் கொஞ்சம் கூலாக வச்சு போட்டா மேடம் இப்படி வடியாது தானே? ஓ வடியாது அப்படின்னா இது எப்படி நிக்கும் இந்த நின்றுக்குதீங்க. ஓ அப்படி நிக்கும். அதனால நல்லா கூல் பண்ணியே போடுங்க. ரியல் பைனாப்பிள் யூஸ் பண்ணி செய்யுங்க. நல்ல டேஸ்ட் இந்த கேக். ஷாப்ஸ்ல பைனாப்பிள் இப்படித்தான் தருவாங்க. பைனாப்பிள் ஃபிளேவரை போட்டு உங்களுக்கு பைனாப்பிள் போட்டு தர மாட்டாங்க. வேற டவுட்ஸ் ஒண்ணும் இல்லை இன்னைக்கு செஷன்ல. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் மற்றது ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் பேட்சும் தேர்ட் பேட்சும். செகண்ட் பேட்ச்ல நீ ஃபர்ஸ்ட்ல மட்டும்தான் லைவ் ஜாயின் ஆகிற. எனக்கு வந்து உங்களோட ஐடியோட நேமும் இன்றைக்கே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க பிரைவேட்டா. நான் வந்து உங்களோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கொள்ளணும் இந்த அகாடமிக்கு சப்மிட் பண்றதுக்கு. அதனால எனக்கு உங்களோட ஐடியும் நேமையும் இந்த நினைவோட போட்டுடுங்க எல்லாரும். ஸ்டூடெண்ட் ஐடியும் ஓகே மேடம். ஃபர்ஸ்ட்ல ட்ரை பண்ணுங்க. மேடம் ஷுவர். ஃபர்ஸ்ட்ல மறு கம்பேஸ் ட்ரை பண்ணாதீங்க. இல்ல மேடம். ட்ரை பண்ணுங்க. மறு ட்ரை பண்ணுங்க. அது ஜெலட்டின் ஆறிக்கிறோம். உங்களுக்கு ஜெலட்டின் ஆறாம இருங்க. ஜெலட்டின் ஆரியுமிக்கும். அடுத்தது நான் நினைக்கிறேன் வந்து அந்த தண்ணி கொஞ்சம் எட் ஆகி போல. ஆயிட்டா மிஸ்டேக் கண்டா விளங்குதா. மத்தது டபுள் பாயிலிங்க்கு வைக்கிற கீழே தண்ணி நல்ல இப்படி கொதிச்சு மேல உங்களோட கப்புக்கு புழுவுற மாதிரி தண்ணி வைக்குவானு. அதுலயும் கவனமாயிருங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதுலயும் கவனமாயிருங்க. டபுள் பாயிலிங்க்கு கொஞ்சம் உங்களோட பேனுக்கு மாதிரி கொஞ்சம் வச்சா போதும். தண்ணி வத்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. அதுக்கு கொட்டோ ஹாஃப்க்கு தண்ணி ஊத்தி டபுள் பாயில் பண்ண போனா தண்ணி கொதிக்கோல அதுல இருக்கிற அந்த இதுவும் ஸ்மோக்கும் போயிட்டுடும். அதுல இப்படி இதாவே அதுல தண்ணி புளிஞ்சுன்னா மிஸ்டேக் ஆகுது. ஃபர்ஸ்ட்ல கொட்டோ தண்ணி வச்சீங்களா? ஓ மேடம். அதுதானே தண்ணி அந்த அந்த பாயில்ல அந்த பவுல்ல பட்டு அதுதான் அந்த இது கீழே பட்டிக்கு போல. ஐசிங் சுகருக்கு அந்த ஊத்தக்கோல அது கொட்டி பட்டுட்டு போல. அதுதான் என்ன சரி மிஸ்டேக் உண்டாவாம அப்படி ஆகாது.
மத்தது கம் பேஸ்ட் பிழைச்சாவே அது ஈஸியான கம் பேஸ்ட் எடுத்து சொல்லி தந்தேன் உங்க எல்லாத்துக்கும். ஃபர்ஸ்ட்ல நீங்க மத்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணல தானே? நான் இல்ல லாஸ்ட் பண்ணல. ஆயிட்டான் மறந்திக்கிறீங்க. ஜிராஃப் தந்திக்கிறேன். ஓ ജിറാഫും ഒരു റെബിറ്റ് ഉണ്ട്. ஓ எது சரி ஒன்று செய்யுங்க. ആ அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு செஷன் எண்ட் பண்ணவனா? சில்மியா டவுட் ஆன்சர் இருந்தா போடுங்க. எல்லாத்துக்கும் ஓ சொல்லுங்க. மிஸ், நேத்து நான் நீங்க உங்களோட பேசணும்னு சொல்லிட்டு போன்ல சார்ஜ் இல்லாம ஆயிட்டு நான் அதுக்கப்புறம் லைட் ஆகிட்டு அப்ப நான் ஃப்ரீயா தான் இருந்தேன். உடனே உங்களுக்கு கால் அடிச்சேன். அதான் எனக்கு போன்ல சார்ஜ் இல்ல, நான் சார்ஜ்ல போட்டு வெளியில போயிட்டேன். அது நான் போற உங்களுக்கு கால் பண்றேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் லேட் ஆயிட்டு நான் பாக்க. அப்ப நான் நீங்க நான் போற ஃப்ரீயா இருந்தா உங்களுக்கு போன். சரி மிஸ். ஓகே, அப்ப இன்னைக்கு செஷன் எண்ட் பண்றேன். டவுட் சார்ஜ் இருந்தா எனக்கு குரூப்புக்கு இல்லாட்டி பிரைவேட்டா சரி கேட்டு அனுப்புங்க, நான் டவுட் கிளியர் பண்றேன். அப்ப தேங்க்யூ கேர்ள்ஸ், இன்னைக்கு லைவ் ஜாயின் எல்லாத்துக்கும்.